தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். பருவமழை தனது நேர்மறையான தாக்கத்தை வெளிப்படுத்த தொடங்கியுள்ளது. அதேபோல் நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரும் இன்று தொடங்குகிறது. பருவமழையும் மழைக்கால கூட்டத்தொடரும் சிறப்பாக செயல்பட்டால் அவை மிகுந்த பயனளிப்பவையாக அமையும். அவை பயனளிக்கும் போது நாட்டின் நலனுக்கும் அனைத்து உயிரினங்களின் நலனுக்கும் பெரும் பங்களிப்பை வழங்கும். இந்த நம்பிக்கையுடன் பருவமழை சிறப்பாக அமையவும் மழைக்கால கூட்டத்தொடர் பயனுள்ளதாக அமையவும் நாம் பிரார்த்திக்கிறோம். நண்பர்களே, கடந்த ஒரு மாத காலத்தில் இந்தியா பல முக்கியமான சாதனைகளை படைத்துள்ளது. அவை ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமையை ஏற்படுத்தியுள்ளன. தேசிய, சர்வதேச மற்றும் விண்வெளி துறைகளிலும் இந்தியா குறிப்பிடத்தக்க வெற்றிகளை பெற்றுள்ளது. கடந்த ஆண்டு மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பு ஓர் இந்தியர் சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைந்தார். அதேபோல் நேற்று முன்தினம் இந்தியாவின் ஒரு இளம் ஸ்டார்ட் அப் நிறுவனம் உலகையே வியக்க வைத்த சாதனையை நிகழ்த்தியுள்ளது. உலகில் மிகச்சில நாடுகளில்தான் தனியார் நிறுவனங்கள் இத்தகைய திறனை வெளிப்படுத்தியுள்ளன. நமது இளம் கண்டுபிடிப்பாளர்கள் இந்தியாவின் விண்வெளி கனவுகளை புதிய உயரத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர். இது உண்மையிலேயே பாராட்டத்தக்க சாதனையாகும். ஸ்கைரூட் நிறுவனத்தில் பணியாற்றும் குழுவின் சராசரி வயது வெறும் 28 என்று எனக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த இளைஞர்கள்தான் இந்த சாதனையை நிகழ்த்தியுள்ளனர். நான் 56 வயதுடைய ஒரு இளைஞரை பற்றி பேசவில்லை. வெறும் 28 வயது சராசரி கொண்ட ஒரு இளம் குழு இந்தியாவின் கொடியை விண்வெளியில் உயர்த்தியுள்ளது என்பதை பற்றித்தான் பேசுகிறேன். அவர்கள் அனைவரும் நமது மனமார்ந்த பாராட்டுகளுக்கு தகுதியானவர்கள். அதைவிட முக்கியமாக இத்தகைய சாதனைகள் நாட்டின் தன்னம்பிக்கையை அதிகரிப்பதோடு உலக அரங்கில் இந்தியாவின் மதிப்பையும் நம்பகத்தன்மையையும் மேலும் உயர்த்துகின்றன. இது ஒரு சாதாரண சம்பவம் அல்ல. இந்திய இளைஞர்களின் திறமையும் அவர்களின் கனவுகளும் விண்வெளியைப் போல எல்லையற்றவை என்பதற்கான வலிமையான செய்தி இது. இதைவிட நாட்டிற்கு பெரிய உத்வேகம் வேறு இருக்க முடியாது. நாடு மேற்கொண்டுள்ள சீர்திருத்த பயணத்தின் பலன்தான் இன்று நமது இளைஞர்கள் இத்தகைய துணிச்சலான முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கு காரணமாக உள்ளது. சமீபத்தில் ராஜஸ்தானில் அமைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. சில வாரங்களுக்கு முன்பு நாட்டின் 3வது செமிகண்டக்டர் உற்பத்தி ஆலையும் தொடங்கி வைக்கப்பட்டது. சில நாட்களுக்கு முன்பு பசுமை ஹைட்ரஜன் எரிபொருளில் இயங்கும் ரயிலும் சேவைக்கு வந்தது. உலகில் மிகச்சில நாடுகளில்தான் இத்தகைய வசதி உள்ளது. ஆனால் இந்தியா அறிமுகப்படுத்தியுள்ள ஹைட்ரஜன் ரயில் உலகிலேயே மிக அதிக சக்தி கொண்ட இயந்திரத்தையும் மிக நீளமான அமைப்பையும் கொண்டதாகும். இது நமது விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், புதுமையாளர்கள், தொழில் முனைவோர் மற்றும் தொழிலாளர்கள் அனைவரும் தேச முன்னேற்றத்தை இலக்காக கொண்டு உழைத்ததன் விளைவாகும். உலகம் முழுவதும் தொடர்ந்து போர் பதட்டங்கள் உருவாகி வருவதை நாம் அறிவோம். குறிப்பாக மேற்கு ஆசியாவில் நிலவும் போர் சூழல் ஆற்றல் தேவைகளுக்காக பிற நாடுகளை சார்ந்திருக்கும் இந்தியா போன்ற நாடுகளுக்கு பெரும் சவாலாக அமைந்தது. பெட்ரோல், டீசல், எல்பிஜி, உரங்கள், ரசாயன பொருட்கள் உள்ளிட்ட பல துறைகளில் பாதிப்புகள் ஏற்பட்டன. இருப்பினும் இந்தியா 7.7% பொருளாதார வளர்ச்சியை பதிவு செய்து உலகின் அதிவேகமாக வளர்ந்து வரும் பெரிய பொருளாதார நாடாக திகழ்கிறது. இது இந்தியாவின் வலிமையையும் புதிய உயரங்களை நோக்கி முன்னேறும் உறுதியையும் வெளிப்படுத்துகிறது. மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கும் இந்த நேரத்தில் நாடு புதிய வேகத்தில் முன்னேறி கொண்டிருக்கிறது. அந்த வேகத்திற்கு மேலும் புதிய ஆற்றலை அளிக்கும் பொறுப்பு நாடாளுமன்றத்திற்கு உள்ளது. தேசிய இலக்குகளை அடைய நேர்மறையான சிந்தனை மிகவும் அவசியம். நமது நாடாளுமன்றத்தில் கட்சி வேறுபாடுகளை தாண்டி அனுபவம் மிக்க பல உறுப்பினர்கள் உள்ளனர். அவர்களின் அறிவும் அனுபவமும் நாடாளுமன்றத்திற்கும் நாட்டிற்கும் மிகவும் அவசியமானவை. எனவே நாடாளுமன்றம் சுமூகமாக நடைபெற வேண்டும். ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற வேண்டும். நாட்டை முன்னேற்றும் வகையில் அனைவரும் இணைந்து உறுதியான முடிவுகளை எடுக்க வேண்டும். இதுவே காலத்தின் தேவை. இதுவே இளைஞர்களின் எதிர்பார்ப்பு. இன்று தேசப்பற்றும் நாட்டின் முன்னேற்றத்திற்கான அர்ப்பணிப்பும் நிறைந்த குரல்கள் நாடாளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும். நாட்டிற்கு வழிகாட்டும் கருத்துக்கள் முன்வர வேண்டும். உண்மைகளும் தர்க்கங்களும் நிலைநிறுத்தப்படும் இடத்தில் குழப்பங்களுக்கு இடமில்லை என்ற முழு நம்பிக்கை எனக்கு உள்ளது. வலுவான ஆதாரங்களும் வலுவான வாதங்களும் இருந்தால்
அமைதியாகவும் அதே நேரத்தில் உறுதியுடனும் கருத்துக்களை முன்வைக்க முடியும். இந்த கூட்டத்தொடரில் உண்மைகளும் தர்க்கங்களும் நிறைந்த விவாதங்கள் நடைபெற வேண்டும். ஒவ்வொரு உறுப்பினரின் குரலுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். ஒவ்வொரு கருத்திற்கும் உரிய மரியாதை அளிக்கப்பட வேண்டும். அதுவே நாடாளுமன்றத்தின் உண்மையான கடமையாகும். இந்த மழைக்கால கூட்டத்தொடரில் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் முழு உற்சாகத்துடன் பங்கேற்குமாறு நான் அழைக்கிறேன். இன்று காலை மக்களவைத் தலைவரும் சமூக வலைதளங்கள் வாயிலாக அனைத்து உறுப்பினர்களையும் வரவேற்றார். அவரது வரவேற்புடன் என்னுடைய குரலையும் இணைத்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. வணக்கம்.